வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளுரையில் திரியம்பக மந்திரம் சொல்லும் வெள்ளரிப்பழ முக்தி பற்றி மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். மாயையை விட்டு ஞானி விலகுகிறான் என்றில்லாமல் ஞானியை விட்டே மாயை விலகுகிறது என்ற விஷயம் திரியம்பக மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது. பந்தத்திலிருந்து உர்வாருகம் மாதிரி விடுபடணும் என்று முக்கண்ணனான பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் மந்திரம் ரிக்வேதம். மண்டலம் பந்தம் என்பது சம்சார மாயை, இந்திரஜாலம். உருவாருகம் என்பது வெள்ளரி. வெள்ளரி பழம் மாதிரி விடுபட வேண்டும் என்றால் என்ன? அந்த பழம் முற்றி கனிந்த பின்னரும் மற்ற பழங்கள் மரத்திலிருந்து விழுவது போல் விழுவது இல்லை. என்ன காரணம் என்றால் அது காய்ப்பது பழுப்பது எல்லாமே மரத்தில் இல்லை, கொடியில்தான். வெள்ளரி என்பது கொடியே தவிர செடியோ மரமோ இல்லை. அந்த கொடியையும் பந்தல் போட்டு படரவிடும் பழக்கம் கிடையாது. முழுக்க பூமி ஸ்பரிசம் இருந்தால்தான் அந்த கொடியின் வளர்ச்சிக்கு நல்லதென்பதால் நிலத்திலேயே தான் படர விடுவார்கள். அதனால் வெள்ளரிக்காய் கனிவதும் நிலமட்டத்திலேயேதான், உயரத்தில் இல்லை. பழமுற்றி கனிந்தவுடன் காம்பு தானே இற்று போய்விடும். ஆனாலும் பழம் இருந்த இடத்திலேயேதான் இருக்கும். ஏனென்றால் அது தான் விழ முடியாமல் நிலமட்டத்திலேயே இருக்கிறதே. கொடிப்பாட்டுக்கு படர்ந்து கொண்டே போய்விடும். அப்போது பழம் எந்த இலைபாகத்தோடும் காம்போடும் ஒட்டி கொண்டிருந்ததோ அவையும் அந்தண்டை நகர்ந்து போய்விடும். அதாவது காம்புதான் இதை விட்டு விலகுகிறதே தவிர இது விலகுவது விடுபடுவது என்ற காரியத்தை கூட பண்ணுவதே இல்லை. இதை போலத்தான் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதென்பது. அது ஒரு விருட்சம் மாதிரியும் இவன் அதில் முற்றி பழுத்து விடுவது மாதிரியும் இல்லை. ஞானத்தில் அவன் பழுத்த பழமான பின்பும் தான் பாட்டுக்கு இருந்தபடியேதான் இருப்பான். வெளியிலே காரியம் பண்ணினாலும் உள்ளே அசலாக சலனமே இல்லாமல் தான் இருப்பான். இவன் பண்ணியது ஆத்மாவே குறியாக விசாரம் செய்ததுதான். அதனால் சாக்ஷாத்காரம் வந்து தான் ஆத்மாவே என்று தெரிந்து கொண்டு அதுவாகவே இருப்பான். அப்போது பந்தம் சம்சார மாயை என்பது அதுவே கத்தரித்து கொண்டு போய்விடும். இவனாக விடுபடாமலே இவனை விடுவித்துவிட்டு அது ஓடி போயிருக்கும். இதுதான் வெள்ளரி பழமுக்தி. ஒரு வித்வான் இது பற்றி தான் நினைத்ததை சொன்னார். பழுத்த பழமாக இருந்த இடத்திலேயே கிடக்கும் வெள்ளரி அப்புறம் ஒரு நாள் படாலென்று வெடித்து என்னாச்சு, எங்கே போயிற்று என்று தெரியாமல் போய்விடுகிறதல்லவா. மற்ற பழங்கள் மாதிரி அது அழுகி துர்க்கந்தம் பிடித்து புழுத்து அற்று போவதில்லையல்லவா. இப்படித்தான் ஞானம் என்பது ஒரு ஃப்ளாஷில் வந்தவுடன் மாயை அப்படியே பற்றென்று வெடித்து போய்விடுகிறது. இது அவர் கருத்து. அந்த வித்வான் நினைத்த மாதிரி இல்லாமல் வெடிப்பதிலும் பந்த மோச்சனம் இருக்கிறது. ஞானிக்கு என்னதான் பந்த உணர்ச்சி இல்லாவிட்டாலும் தேகம் என்று இருக்கிறவரை அதை வைத்துக்கொண்டு நடப்பது, ஓய்வு, ஆகாரம், இயற்கை கடன் தீர்ப்பது என்று அவனுக்கும் உள்ள பந்தம்தானே. நமக்கெல்லாம் இந்த ஸ்தூல தேகம் செத்த அப்புறமும் சூக்ஷ்ம தேகம் இருக்கவே செய்யும். அதுதான் ஸ்வர்க நரக பித்ரு லோக வாசங்களை அனுபவித்து இன்னொரு தேகத்தில் புகுந்து கொள்வது. நமக்கு அவை ஏற்பட காரணம் கர்ம பந்தமே. ஞானிக்கோ பிராப்தம் தீர்ந்து தேகம் செத்து விழுகிற போது கர்மமும் முழுக்க தீர்ந்து விடுகிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபெரியவா சரணம்.